குழந்தைங்க கிட்ட சம்டைம்ஸ் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்ப்பா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பி ஆனஸ்ட் வித் மீ, பி ஆனஸ்ட் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். என் கண்ணு முன்னாடியே நிற்காத. ஸோ இதை கெட் ரிட் ஆஃப் மை சைட், கெட் ரிட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ தைரியம் உனக்கு, ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ. மூக்க சிந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ப்ளோ யர் நோஸ், ப்ளோ யர் நோஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு மேலெல்லாம் உனக்கு மன்னிப்புன்றதே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, நோ மோர் எக்ஸ்கியூசஸ், நோ மோர் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகத்தை வெட்டு, கிளிப் யோர் நெயில்ஸ், கிளிப் யோர் நெயில்ஸ் ஆர் கட் யோர் நெயில்ஸ். ஒழுங்கா குளி அப்படின்னு சொல்கிறத ஷவர் ப்ராப்பர்லி, ஷவர் ப்ராப்பர்லி. வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி அதட்டுவோம் இல்லையா. ஸோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஜிப் யோர் லிப், ஜிப் யோர் லிப் அப்படின்னு சொல்லலாம். கவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கேயாவது நடக்கிறப்ப ஏதாவது இடிச்சிடாத பண்ணாத கவனமாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஹே வாட்ச் அவுட், ஹே வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நில்லு அப்படின்றத ஸ்டாண்ட் ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க. ஸோ இதை பிஹேவ் ப்ராப்பர்லி, பிஹேவ் ப்ராப்பர்லி. பொறுமையாரு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னு சொல்லி நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் தொந்தரவு பண்ணாத அப்படின்றத டோன்ட் பாதர், டோன்ட் பாதர் அப்படின்னு சொல்லலாம். கிண்டல் பண்ணாத, கிண்டல் பண்ணுறத நிறுத்து அப்படின்றத ஸ்டாப் கிடிங், ஸ்டாப் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான லெசன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த பிடிஎஃப்பை வந்து இங்கிலீஷ் வித் ரீனா அப்படின்ற டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க.